காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல். தொகுத்தவர் ரா. கணபதி. அவரது முகவுரை. முதற் பதிப்பு 1976. தெய்வத்தின் குரல் என்று பெயரிட்டிருக்கிறோம். ஆனால் இம்மொழிகளை இயம்பியவர் தம்மை தெய்வமாக வைத்தா பேசியிருக்கிறார்? தானே தெய்வமாக பேசுவதாக கீதாச்சாரியன் சொன்னானே, அப்படியா இவர் பேசியிருக்கிறார்? தெய்வகுமாரனாக பேசுவதாக இயேசுநாதர் சொல்லிக் கொண்டாரே. இன்னும் பல மத ஸ்தாபகர்களும் தெய்வ கட்டளைகளையே தாங்கள் வெளியிடுவதாக சொன்னார்களே. அந்த முறையிலா இந்த நூல் வழியாக பேசுபவர் பேசியிருக்கிறார்? எனதுரை தனதுரையாக என்று சம்பந்தரும், தன்னைத்தான் பாடி என்று நம்மாழ்வாரும், இதே ரீதியில் மற்றும் பல அனுபூதிமான்களும் கூறுவது போல் இவர் எங்கேனும் கோடியாவது காட்டியிருக்கிறாரா? இல்லவே இல்லை. தம்மை தெய்வமாக காட்டிக்கொள்ளாதது மட்டுமில்லை, தாம் தெய்வத்தின் குரலை வெளியிடும் கருவி என்ற ரீதியில் கூட சொல்லிக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, மகானாக மேம்பாடுற்ற மனிதராக கூட அவர் தம்மை வெளிப்படுத்தி கொள்ளவே இல்லை. தோஷங்கள் நிறைந்த நம்மில் ஒருவராக, வேஷங்கள் நிறைந்த நம்மில் ஒருவராகத்தான் தம்மை ஆங்காங்கு வர்ணித்து கொள்கிறார். ஆனால் இதைவிட பெரிய வேஷம் இல்லை என்று அடியார்கள் அறிவர். லௌகீக வேண்டுதல்களிலிருந்து பரஞானம் வரையில் சகலவிதமான அனுகிரகங்களையும் எண்ணற்ற அடியாருக்கு வழங்கி வரும் ஸ்ரீ காஞ்சி பெரியவாளை பக்தர் உலகம் பரமாத்மாவாகவே அறிந்திருக்கிறது. ஆனால் இங்கே இந்நூலில் இப்பரமாத்மாவின் அற்புத அனுகிரக செயல்கள் விரியவில்லை. வாக்குத்தான் விரிகிறது. நம்மில் ஒருவராக அவர் தம்மை சொல்லிக் கொண்டாலும் ஆழ்ந்து ஊன்றி படிக்கும்போது இவ்வாக்கே அவரது பரம அற்புத அனுகிரகமாக நெஞ்சில் மேவுகிறது. இது தெய்வத்தின் குரல்தான் என்று நம்மை உறுதியாக உணரச் செய்கிறது. எதனால்? நமக்கென்று தனி கருத்துக்கள், கொள்கைகள் உள்ளன. அதுதான் நம் தனித்தன்மையை உண்டாக்கும் தனி மனதின் லட்சணம், அவலட்சணமும் கூட. ஆனால் இந்த 900 பக்கங்களை நீங்கள் படிக்கும்போது எங்கேனும் இதை பேசியவருக்கென்று ஒரு தனி கொள்கை, சித்தாந்தம், அபிப்பிராயம் இருப்பதாக தோன்றுகிறதா? எப்பேற்பட்ட சமபாவம், நடுநிலை, இப்படியும் ஒரு திறந்த மனம் இருக்க முடியுமா? எதையோ தனது என்று நிலைநாட்டிவிட வேண்டும் என்ற தனி மனித முனைப்பே இல்லாமல் எதை சொன்னாலும் அதற்கு இருக்கக்கூடிய ஆட்சேபனைகளையும் தயங்காமல் ஆய்ந்து அலசி அலசி பார்த்து புட்டு புட்டு விளக்கும் தெளிவினை என்னவென்பது? இவர்கள் ஓர் மத தலைவராயினும் மத ஸ்தாபகர்களை விட மகாகவியின் நோக்கும் வாக்கும் தான் உள்ளதை உள்ளபடி கண்டு உரைக்கும் என்கிறாரே. அப்படி சொல்வது இவர்களது திறந்த மனதையும் காட்டுவதல்லவா? இன்னோரிடத்தில் ஆதிசங்கரரின் அத்வைதம் உள்பட எம்மதமும் அதன் சித்தாந்த சிறப்பால் விசேஷமாக வளர்ந்துவிடவில்லை என்று ஆணி அறைந்தாற்போல் சொல்கிறாரே. இது எப்பேற்பட்ட திறந்த உள்ளத்தை காட்டுகிறது! சத்தியம் ஒன்றே குறிக்கோளாக தனி மனித அபிப்பிராயத்தை அறவே தொலைத்துவிட்டு அவர் தமது தூய திரு உள்ளத்தை பூரணமாக திறந்து விட்டிருப்பதால் மகத்தான கோபுர வாயில் வழியாக மாருதம் முழு வீச்சுடன் பாய்வது போல அவர் மூலம் மெய்ப்பொருளின் திருக்குறலே பாய்கிறது. அதனால்தான் இது தெய்வத்தின் குரலாக இருக்கிறது. அனுகிரகம் செய்வதில் பரம உன்னதமாக இருப்பவரே உபன்யாசம் செய்யும் போது, உரையாடும் போது பரம எளியராகிவிட, அந்த எளிமையில் தனித்துவம் என்பதே இல்லாமல் ஆகிவிடுவதால் தனியொரு தத்துவமே, சத்தியமே அவர் மூலம் பேசிவிடுகிறது. அவர் ஏன் இப்படி நம்மோடு சேர்ந்து எளியராகி நிற்கிறார்? சத்தியமே அவர்களது லட்சியம் என்று சொல்லிவிட்டு அவர்களே தமது பரமேஸ்வரத்துவத்தை மறைத்து பரம எளியர் போல் பொய்யராக நடிக்கிறார் என்றால் பொருந்தவில்லையே. இதற்கும் இவ்வாக்கிலேயே விடை இருக்கிறது. ஆதிசங்கரர் அம்பிகையை துதிக்கும் போது தம்மை கடையரில் கடையராக சொல்லிக்கொண்டு, என்னையும் கூட கடாட்சி அம்மா, எனக்கும் கூட உன் திருவடியை தருவாய் தாயே என்றெல்லாம் வினய வடிவமாக வேண்டுவதை சொல்லும் பெரியவாள் நாம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே பரமேஸ்வர அவதாரமான பகவத்பாத சங்கரர் நம்மில் ஒருவராக தம்மை வைத்துக் கொள்கிறார் என்று விளக்குகிறார். விளக்கம் தருபவரின் எளிமைக்கும் இதுவே விளக்கு. அவதார புருஷர்களும் எப்படி சாமானிய மானுடர்களோடு சேர்ந்து நிற்கிறார்கள், எதற்காக அப்படி நிற்கிறார்கள் என்பதற்கெல்லாம் நூலின் உள்ளே விரியும் விளக்கம் இப்படி விளக்குபவரையும் விளக்கி வைக்கிறது. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற தமிழ் மறைப்படி இந்த எளிய சான்றோரின் திருவாய் வழியே சத்திய தீபமே சுடர் விடுகிறது. அதாவது தெய்வத்தின் குரலையே கேட்கிறோம். இங்கே 1932 சுமார் 40 ஆண்டுகளாக ஆசான் அருளிய
மொழிகளை தொகுத்து தந்திருக்கிறோம். 1973 தொடக்கத்தில் இவர்கள் சிவாஸ்தானத்தில் நீண்ட கால வாசம் தொடங்கிய வரையில் அருளிய வாக்குகள் இதில் உள்ளன. இதன்பின் அவர்கள் மௌனம் விட்டு பேசியதே அபூர்வம். அப்படி பேசியதிலும் எதுவுமே இந்நூலில் சேர்க்கப்படவில்லை. இதை இங்கே குறிப்பிட காரணம், நூலில் உள்ள சில கருத்துக்கள் வெகு சமீப கால நடப்புகளுக்கு தொடர்புள்ளதாக தோன்றும். ஆனால் அவ்விதம் அல்ல என தெளிவுபடுத்தவே. 40 ஆண்டு என்ன, 40 யுகமானாலும் தெய்வத்தின் குரல் மாறுவதே இல்லை என்பதை அதிசயிக்கத்தக்க வண்ணம் வெகு அழுத்தமாக உணர்கிறோம். உலகியல் விஷயங்கள் மாறும், மனித மனமும் பரிணமிக்க அபிப்பிராயங்கள் மாறும். ஆத்மீக தெய்வ விஷயங்கள் மாறுவதில்லை. ஆயினும் மாறாத இவ்விஷயங்களை அணுகுபவர் முதிர அவை குறித்தும் ஒருவரின் அபிப்பிராயங்கள் மாறுகின்றன. இந்த கருத்து மாற்றத்தை, அதனால் ஏற்படக்கூடிய முரண்பாட்டை கண்டு பயப்படாமல் அவ்வப்போதும் தமது மனம் உள்ள பக்குவ நிலைக்கு படுகிற உண்மையை கள்ளமின்றி செப்புவதே மாமனிதர்களின் சிறப்பு. ஆனால் பெரியவாள் வாக்கின் விசேஷம்தான் என்னென்பது? ஆதியிலிருந்து இன்று வரை அவர் ஒரு கருத்தை கூட மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கவே இல்லை. 1972 சொல்கிற அதே விஷயங்கள் வார்த்தைக்கு வார்த்தை 1932 கூறியிருக்கிறார். இது மேன்மேலும் முதிர தைரியமின்றி ஒன்றையே வீம்பாக பற்றியிருப்பது அல்ல. இதற்கு முற்றிலும் மாறாக அன்றே தம் எளிமையால் பூரண முதிர்ச்சியை, பக்குவ சிகரத்தை அவர் எய்தி, அவரது பழுத்த பழமான மனத்தில் சத்திய ரசமொன்றே முற்றிலும் நிறைந்து விட்டதால் அதில் மாறுதலுக்கு இடமே இல்லாமல் ஆகிவிட்டது. லௌகீகம் என்பதும் இங்கு ஆன்மீகத்துக்கு அனுசரணைதான் என்பதால் ஆன்ம விஷயங்கள் மட்டுமின்றி லௌகீகத்திலும் கூட அவர் எள்ளத்தனையேனும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய பிரமேயம் ஏற்படவே இல்லை. என்றும் மாறாததே சத்தியம் என்ற லட்சணப்படி இங்கு விரிவதை விட சத்திய வாக்கு எங்கும் காண கிடைக்காது. ஸ்ரீ பெரியவாளின் உபன்யாசங்கள் பல ஏற்கனவே நூல்களாக வந்திருக்கின்றன. அவற்றுக்கும் தெய்வத்தின் குரலுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம், இதுவரை தனித்தனியாக ஓரொரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஆற்றிய உரைகள் தனி கட்டுரைகளாகவே வெளிவந்துள்ளன. இங்கேயோ ஒரே பொருள் குறித்து அவர் பல்வேறு உபன்யாசங்களிலும் ஸ்ரீமுகங்களிலும் அறிக்கைகளிலும் தனிப்பட்ட உரையாடல்களிலும் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் யாவும் ஒரு தலைப்பின் கீழ் தொகுத்து தரப்படுகின்றன. ஏற்கனவே வெளியான நூல்கள், பத்திரிகை குறிப்புகள், கட்டுரைகள், டேப்புகள், அயல்நாட்டினர் பலருக்கு அளித்த பேட்டிகள் ஆகியவற்றிலிருந்தும், அதோடு மேடை பிரசங்கமாக அல்லாமல் ஒரு சில அடியாரிடை அவர் அகஸ்மாத்தாக ஆற்றிய மகா பிரசங்கங்கள், தனிப்பட்டவர்களுக்கு தந்த சந்தேக விளக்கங்கள், சம்பாஷணைகள் ஆகியவற்றிலிருந்தும் செய்யப்பட்ட தொகுப்பே இது. இதில் சில உரைகளை படிக்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலேயே ஆற்றப்பட்டதாக உட்சான்றிலிருந்து தோன்றும். ஆனாலும் இப்படிப்பட்ட உரைகளிலும் கூட பிற சந்தர்ப்பங்களில் அவர்கள் இதே பொருள் பற்றி கூறியனவும் நெய்யப்பட்டுத்தான் இருக்கின்றன. குறிப்பிட்ட சந்தர்ப்பம் என்று காட்டுகிற வாசகங்களை நீக்காததற்கு காரணம், அந்த சந்தர்ப்பத்தை சொல்வதால் ஒரு ஜீவக்கலை, ஒரு மன நெருக்கம் உண்டாவதுதான். சுலபத்தில் சுலபமாக, மதுரத்தில் மதுரமாக பேச்சு மொழியில் பெரியவாள் கூறுவதை கறந்தபால் கறந்தபடி தர வேண்டும் என்பதே உத்தேசம். ஆங்கிலத்தில் வெளியான கட்டுரைகள், பேட்டிகள் ஆகியவற்றையும் முடிந்த மட்டில் அவர்களே தமிழில் எப்படி பேசியிருப்பார்களோ அப்படித்தான் ஆக்கி ஆங்காங்கு நுழைய விட்டிருக்கிறேன். அவர்களது வாய்மொழி வரும் பேச்சு மொழி இன்பத்துக்காகவே அதுகள், உசத்தி, ரொம்ப போன்ற வார்த்தைகளை இலக்கணப்படுத்தாமலே கொடுத்திருக்கிறேன். அப்படியும் எங்கேயோ சில இடங்களில் மிகவும் இலக்கண தமிழாக இருக்கிறதே என்று தோன்றலாம். இதற்கு காரணம், பெரியவாளே எப்போதாவது உபன்யாசத்தினிடையே செந்தமிழில் சிறிது நேரம் பேசுவார்கள். மகாநாடுகளுக்கு அனுப்பும் செய்தி, புத்தகங்களுக்கான ஸ்ரீமுகம், பத்திரிகைகளுக்கு விடும் அறிக்கை, இவற்றிலும் இலக்கண மொழியையே கையாள்வார்கள். இவற்றிலிருந்து எடுத்து கோத்த பகுதிகள் மற்றவற்றிலிருந்து மாறுபட்டுத்தான் இருக்கும். தனிப்பட்ட உரையாடல்களில் உடனிருந்தோர் கூறுகிற சில அபிப்பிராயங்களை பெரியவர்கள் வாங்கி கொண்டு அதன் மீது விளக்கங்களை அளிப்பார்கள். இந்நூலில் இவ்விதமான சம்பாஷணைகளிலிருந்து ஏராளமான குறிப்புகள் விரவலாக சேர்க்கப்பட்டுள்ளன. ஆனால் இவற்றில் உடனிருப்போர் கூற்றுகளின் மேல் பெரியவாள் பேசுகையில் அக்கூற்றுகளும் பெரியவாளுடையதாகவேதான் இழைத்து தரப்படுகின்றன. அவரது திருவுள சம்பந்தமான ஒரு கூற்றை அவரது கூற்றாகவே சொல்வதில் தவறில்லை என்ற கருத்தில் இந்த சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். மிகவும் கண்குத்தி பாம்பாக இக்காரியத்தை செய்த போதிலும் ஒரு சில தவறுதல்கள் நேர்ந்திருக்கலாம்.
இப்படி உதாரணமாக ஒன்று எனக்கே பிழை திருத்தம் போடுவதற்காக எல்லா ஃபாரங்களையும் சேர்த்து படிக்கும்போது அகப்பட்டது. அதாவது 219ஆம் பக்கத்திலும் 265ஆம் பக்கத்திலும் சிவாஜி க்ஷத்ரியர் அல்ல என்று பெரியவாளே சொல்வதாக தோன்றும். ஆனால் உண்மையில் வர்ணாசிரம தர்மம், மந்திர சப்தங்களின் சக்தி இவை பற்றி இந்நூலில் உள்ள கட்டுரைகளில் காணும் கருத்துக்களில் பல அவர் காலஞ்சென்ற பிலிப் ஸ்ப்ராட், அதாவது ஸ்வராஜ்யா ஆசிரியராக இருந்தவர் அவர், என் மூலம் கேட்டனுப்பிய சந்தேகங்களுக்கு நெல்லூரிலும் ஓங்கோலிலும் தந்த விளக்கங்களே ஆகும். இவற்றிடையேதான் சிவாஜி பிரஸ்தாபமும் வந்தது. சிவாஜி க்ஷத்ரியர் அல்ல என்பது சப்ராட் தெரிவித்த கருத்து. அப்படியே வைத்து கொண்டாலும் என்று பெரியவாள் கூறினாரே ஒழிய அதை தாம் ஏற்றதாகவோ மறுத்ததாகவோ காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் இங்கே என் கவனக்குறைவால் அது பெரியவாளின் முடிவான கருத்தே என்பது போல் வெளியாகியுள்ளது. இப்படி வேறு ஓரிரு தவறுகளும் இருக்கலாம். இவற்றுக்காக வாசகர்களை மன்னிக்க கோருவதுடன் பெரியவாளையும் அபச்சாரம் பொறுக்க பிரார்த்திக்கிறேன். இந்த தொகுப்பில் ஒவ்வொரு தலைப்பு குறித்தும் ஏராளமான விஷயங்களை எங்கெங்கோ உள்ளவற்றை எப்படியோ நினைவுபடுத்தி ஒருங்கிணைக்க செய்வதில் அவர்கள் புரிந்துள்ள திவ்ய அனுகிரகத்தை எண்ணும்போது மிக குறைவாகவே அடி சறுக்க வைத்திருப்பார்கள் என்றும் திண்ணமாக நம்புகிறேன். அந்த சறுக்கலும் கூட அகங்காரத்துக்கு தரும் தண்டனை என்ற வெகுமானம் என்றே கொள்ளலாம். கூறியது கூறல் என்ற குற்றமும் சில இடங்களில் உள்ளது. ஆனாலும் ஓரிடத்தில் வந்ததாயிற்றே என்று இன்னோரிடத்தில் அதை எடுத்துவிட்டாலோ ஏதோ பொக்கை விழுந்தது போல் வெற்றிடம் தட்டுவதை கண்டேன். இதைவிட திருப்பி திருப்பி வருவது சிலாக்கியமென்றே புனருக்தி தோஷத்தை மனமறிந்து செய்திருக்கிறேன். தோஷமாக நினைத்தல்ல, எத்தனையோ விஷயங்களை திரும்ப திரும்ப நினைக்கிறோம், பேசுகிறோம். பேசும் தெய்வத்தின் சில வாக்குகளை மீள மீள கேட்டால்தான் என்ன? அப்படியாவது அவை நெஞ்சுள் ஆழ தோயட்டுமே. நூலில் வரும் உரைகளில் பெரும்பாலானவை கல்கியில் அருள் வாக்குகளாக வெளிவந்துள்ளவை. ஆயினும் பத்திரிகைகளின் தவிர்க்க முடியாததான பக்க கட்டுப்பாட்டால் இந்த அருள் வாக்குகளில் சில பகுதிகள் குறைக்கப்பட்டிருந்தன. இங்கே பூரண ரூபத்தில் இவை வெளியாகின்றன. அது தவிர சாஸ்திர சம்பிரதாயப்படியான சில விஷயங்களை பொதுமக்களுக்கான பத்திரிகைகளில் வெளியிட முடியாத ஒரு துர்பாகியமான சூழல் நம் நாட்டில் நிலவுவதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். துளி கூட பட்சபாதமே இன்றி இவ்விஷயங்களை பெரியவர்கள் சாங்கோபாங்கமாக அலசி விளக்கியிருந்தும் கூட இவற்றை ஒரு பாப்புலர் ஜேர்னலில் வெளியிடுவதால் அனாவசிய சர்ச்சைகள் கிளம்பி பத்திரிகைக்காரர்களுக்கு சிரமம் உண்டாகிவிடுமோ என தோன்றியதால் இவற்றை பிரசுரிக்கவில்லை. ஆயினும் இன்று நம்மிடையே உள்ள மகாபுருஷர்களில் ஸ்ரீ பெரியவர்கள் மட்டுமே இந்த சனாதன சாஸ்திர நெறிகளை விசேஷமாக வலியுறுத்துபவராதலால், வேறு விதத்தில் சொல்வதானால் ஸ்ரீ பெரியவர்கள் இந்த சனாதன சாஸ்திர நெறிகளை மட்டுமே விசேஷமாக வலியுறுத்துபவராதலால் இவற்றை வெளியிடாதிருப்பது ஆச்சாரிய ஹிருதயத்தை பூரணமாக உள்ளபடி தெரிவிக்காததே ஆகும் என தோன்றியது. எனவேதான் எந்நாளும் நிற்கிற விதத்தில் இன்று அவர்களது வாக்குகள் நூலாக உருவாகையில் இப்படிப்பட்ட தர்மசாஸ்திர விஷயங்களை நிறைய சேர்த்திருக்கிறேன். வைதிக மதம் என்ற பகுதியில் வந்துள்ள பெரும்பாலான கட்டுரைகள் இப்படிப்பட்டனவே. இங்கே பெரியவாளும் தமது கொள்கை என்பது போல் விசேஷமாக வைதிக தர்ம சாஸ்திரங்களை வலியுறுத்துவதாக சொல்வது, தொடக்கத்தில் அவர்கள் சத்தியம் ஒன்றே லட்சியமாக எல்லா விஷயங்களையும் திறந்த உள்ளத்தோடு பார்த்து விளக்குவதாக சொன்னதற்கு முரணாக தோன்றலாம். அப்படி அல்ல. ஆய்ந்து பார்த்து அபிப்பிராயம் கொள்ளும் விஷயங்கள் மட்டுமின்றி சாஸ்திர விஷயங்களில் நம்பிக்கையின் மீதே ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைகளும் உள்ளன. இவற்றில் ஓரளவு வரைதான் பகுத்தறிவு ஆராய்ச்சி எடுபடும். அந்த அளவு வரை அசாத்திய தீரத்தோடு, எளிமைக்கே உரிய அதிசய தீரத்தோடு நம் ஆச்சாரிய பெருமான் திறந்த மனத்தோடு புட்டு பார்க்கிறார். ஆனால் நம்பிக்கையின் மீது ஏற்க வேண்டியவற்றில் இதே எளிமையால் பூரண சரணாகதி செய்து இங்கே தமது அற்புத புத்தி தீக்ஷண்யத்தை சிறிதும் கொண்டு வருவதில்லை. ரிஷிகளும் ஆதிசங்கரரும் சொன்னால் அது அப்படியே சத்தியம்தான் என்பதாக அவர்கள் வகுத்த நெறிகளையே வலியுறுத்துகிறார். இங்கேயும் தமது கொள்கை என்ற அபிமானத்தால் வலியுறுத்தவில்லை. தான் என்பதற்கே இங்கே வேலை இல்லை. ரிஷிகள் சொன்னது சகல ரிஷிகளின் சாரமாக வந்த ஆதிசங்கரர் ஆதரித்தது என்ற சரணாகதி நிலையிலேயே தர்மசாஸ்திர விதிகளை, அமைப்புகளை வலியுறுத்துகிறார். இங்கு ஒரு விஷயம் வலியுறுத்த வேண்டும். சாமானிய மாந்தர் போல ஸ்ரீ பெரியவாள் தர்மசாஸ்திர நியதிகளை நம்பிக்கையுடன் ஏற்றது மட்டுமல்ல, அப்படி ஏற்ற பின் அவற்றை அணுவணுவும் நடத்தி காட்டிய செவ்வியால் அவை சத்தியமானவை என்று அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் அவர்கள்.
இன்று அவர்களது தெய்வத்தன்மையை சர்வ தேசங்களிலும் உள்ளவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஏதுமறியா ஒரு 13 வயது பாலகன்தான் திடுமென ஒரு நாள் ஜெகத்குரு சங்கராச்சாரியாராகி மடாதிபதித்துவமும் பீடாதிபத்தியமும் பெற்றது மட்டுமன்றி வாஸ்தவமாகவே தெய்வ மகா சங்கரராகியிருக்கிறார். இதன் மர்மம், அவதார ரகசியம் நமக்கு எட்ட முடியாததுதான். ஆயினும் ஓரளவு ஊகிக்கலாம். சற்றும் எதிர்பாராமல் ஒரு நாள் தான் பீடாதிபதிகளாக நியமனமானதாக அறிந்த சிறுவன் முதலில் அஞ்சி நடுங்கவே செய்தான். ஆயினும் இது ஈஸ்வர ஆக்ஞை என்று தெளிந்திருக்க வேண்டும். இல்லாவிடில் வேதாந்த பரிச்சயமில்லாத ஒரு பள்ளிக்கூட பையனை ஏன் பூர்வாச்சாரியார் தம் வாரிசாக நியமிக்க வேண்டும்? ஸ்ரீ காமகோடி பீடத்தின் ஸ்ரீ சாரதா மடத்தின் அதிபதியாக இவர் இருக்க வேண்டும் என்பது இறை கட்டளைதான். அப்படியானால் அம்மடத்தின் கொள்கைகளைத்தானே இவர் பற்றி ஒழுக வேண்டும். இங்கே சொந்த கொள்கைகளுக்கு ஏது இடம்? இதனை உணர்ந்துதான் அன்றே நம் ஆச்சாரிய பெருமான் இம்மடத்தின் கொள்கைகளாக ஆதிசங்கரர் வைத்திருந்த வைதீக தர்ம சாஸ்திரங்களுக்கே சரணாகதி செய்துவிட்டார் போலும். நம்பிக்கையின் மீதே அவற்றை ஏற்றிருப்பார். ஏற்றது மட்டுமின்றி அப்பழுக்கின்றி ஆச்சார நியதிகளை வாழ்க்கையிலே நடத்தினார். சத்பாத்திரமாயினும் அசத் பாத்திரமாயினும் ஏதோ ஓரிடத்தில் ஒருவர் பூரண சரணாகதி செய்துதான் பெற்றால் அவரிடம்தானே தெய்வீக சக்தி குடிகொண்டுவிடும் என்று அவர்கள் கூறுவதை பக்கம் 881 கேட்கலாம். இதற்கு ஓர் உயிருள்ள உதாரணமாக சாஸ்திரங்களுக்கே சரணாகதி செய்த ஸ்ரீ பெரியவாள் அளப்பரும் அனுகிரக சக்தி பெற்று தெய்வ புருஷராகிவிட்டார். இதன்பின் அவர் நம்பிக்கையின் பேரில் எதையும் ஏற்க வேண்டியதில்லை. ஏனெனில் எந்த மர்ம சத்தியமும் அவர் முன் தன் உள் ஆழத்தை திறந்து காட்டிவிடும். ஆகையால் தாம் நம்பிக்கையால் ஏற்ற சாஸ்திர கோட்பாடுகளையே அவர் அனுபவத்தில் கொண்டு வந்து பிற்பாடு அனுபூதி சிகரத்திலிருந்து அவற்றின் சத்தியத்துவத்தை உணர்ந்துதான் நமக்கும் எடுத்துரைக்கிறார் என்பதே உண்மை. இங்கே கொள்கை பிடிவாதம் என்பது லவலேசமும் இல்லை என்பதே உண்மை. சத்தியத்தை சத்தியமாகச் சொல்கிறார். தம் கொள்கை என்பதற்காக ஒன்றை வாதிக்கவில்லை. இந்நூலை பல பகுதிகளாக பிரித்திருப்பது பற்றி சில வார்த்தைகள். பகுதி பகுதியாக சமயம், சமூகம், ஆத்மீகம், லௌகீகம், கர்மம், பக்தி, ஞானம் என்று அடியோடு பிரிந்திராமல் எல்லாம் ஒன்றிணைந்த வாழ்வுதான் வேத தர்மம் காட்டுகிற வழி. பரம லௌகீகமும் கூட பரமாத்ம தத்துவத்துக்கு அழைத்து போக உதவுமாறு வகை தொகை செய்யப்பட்டிருப்பதே நம் மதத்தின் சிறப்பு. எனவே இந்த முழு வாழ்வையே நமக்கு லட்சியமாக விளக்கும் நம் பெரியவாளின் அருள் வாக்கிலும் அத்வைதத்திலிருந்து அணு விஞ்ஞானம் வரை, அம்பிகையிலிருந்து அகத்து விஷயம் வரை எல்லாமும் கலந்துதான் வரும். ஆகவே இங்கு பல பகுதிகளாக செய்திருக்கிற பாகுபாடு விசாலமான பங்கீடுதான். அத்வைதம் என்ற பகுதியில் வரும் ஓரிரு கட்டுரைகள் கர்ம மார்க்கம் என்ற பகுதியில் வந்தாலும் பொருத்தம்தான். வைதீக மதம், பொதுவான தர்மங்கள், சமூக விஷயங்கள் என்ற பகுதிகளில் வரும் கட்டுரைகள் பரஸ்பரம் தொடர்புடையனவே, ஒன்றையொன்று இட்டு நிரப்புவனவே. விநாயக பெருமானுடன் சுக்லாம்பரதரம் குட்டிக் கொண்டவுடனே அடுத்து அத்வைத்தம் என்ற பகுதியை கொடுப்பதால் அத்வைதிகளாக அல்லாதாருக்கு ருச்சி குறையுமோ என்று முதலில் தோன்றிற்று. ஆனாலும் அத்வைத பரமாச்சாரியார்களின் அபராவதாரமே ஆன நம் பெரியவாள் வாக்குகளில் இதற்கு முதலிடம் தருவதே தர்மம் என தெளிந்தேன். அவர்கள் பரம தாத்பரியமாக சத்தியமாக கூறுவதைத்தானே முதலிடம் கொடுத்து கௌரவிக்க வேண்டும். அல்லாதார் என்று நாம் ஏன் சிலரை நினைக்க வேண்டும்? அனைத்தும் தழுவும் அன்பினால் அல்லாதாரையும் அனைத்தும் தழுவும் அத்வைதத்தில் இழுத்து அணைக்கக்கூடியதன்றோ ஆசான் அருள்மொழி. இந்நூலை படிப்பவர்கள் மிகவும் மகிழப் போகிறார்கள் என்பதில் ஐயமேதும் இல்லை. ஆனால் இது படித்து மகிழ வேண்டிய நூல் மட்டுமில்லை, நடத்தி காட்ட வேண்டிய விஷயங்கள் இதில் ஏராளமாக உள்ளன. இப்போதனைகளில் பலவற்றை ஏற்கனவே பத்திரிகைகளிலும் புத்தகங்களிலும் நாம் படித்து ஆஹா என்று சந்தோஷப்பட்டுத்தான் இருக்கிறோம். ஆனால் எவ்வளவு தூரம் நடத்த பிரயாசை செய்தோம் என்று பார்த்தால் வெட்கப்பட வேண்டியதாகவே ஆகும். 238, 40, 71, 74, 83, 86 ஆகிய பக்கங்களில் வேதரட்சணத்துக்காக நாம் செய்ய வேண்டியது பற்றி அவர்கள் கல்லும் கரையுமாறு முட்டி கொண்டிருக்கிறார்களே, இது முன்னரே பலர் கேட்டதுதானே. காரியத்தில் என்ன செய்தோம்? இவ்வளவு பெரிய காரியம்தான் என்றில்லை. வியாசருக்கு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் உற்சவம் செய்யுமாறு அவர்கள் வற்புறுத்தியதை நடைமுறையாக்கினோமா? இப்படி கூட தனி காரியமாக மெனக்கிடாமல் நாம் வழக்கமாக உண்ணுகிறபடி உண்ணும்போதே கோவிந்த நாமத்துடன் விழுங்கும்படி ஒரு குட்டி ஆக்ஞையிட்டார்களே, இதை கூட எவ்வளவு பேர் செய்கிறோம்?
நேரிலே அவர்களே இருந்து கொண்டு சொன்னபோதே கேட்காதவர்கள் அச்செழுத்தில் படித்து அனுஷ்டானத்துக்கு கொண்டு வருவோமா? வெறும் பொழுதுபோக்குக்காகவோ தற்காலிக ஆனந்தத்துக்காகவோ அன்றி நம்மை மேன்மைப்படுத்துவதற்கே நோக்கமாக கொண்டு இந்நூலை வெளியிடுகையில் இந்த தாபத்தை தெரிவிக்காமல் இருக்க முடியவில்லை. எளியராக இவ்வுரைகளை ஆற்றிய அதே ஸ்ரீசரணர்கள்தாம் தமது உரை நம்முள் உரையுமாறு தம் திவ்ய மகிமையால் நம்மை உந்துவிக்க வேண்டுமென பிரார்த்திக்க வேண்டியதுதான். இந்நூலில் இருப்பதை நீங்களே படித்து தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். நமது வேதாந்த சாஸ்திரங்கள் மட்டுமின்றி பரமத கோட்பாடுகள், மொழியியல், சிலாசாசனம், கலாநுட்பம், சரித்திரம், பொருளாதாரம், கணிதம், விஞ்ஞானம், குறிப்பாக அதில் பௌதீக சாஸ்திரம், இவற்றில் ஸ்ரீசரணர்களுக்கு உள்ள தேர்ந்த ஞானத்தையும் இவை அனைத்தையும் இசைவுபடுத்துவதில் அவர்களுக்குள்ள திறனையும் வியப்பீர்கள். ஆனால் இத்தொகுப்பு ஆசிரியனுக்கோ இவை வியப்பூட்டவில்லை. கூர்த்த அறிவு வாய்ந்த ஒருவர் ஒப்பற்ற தூய வாழ்வும் வாழ்ந்துவிட்டால் ஒருமுறை காதால் கேட்பதும் கண்ணால் பார்ப்பதும் கூட நீங்காது பதிந்து விடுமாதலால் இதை மேதா விலாசம் என்றே வைத்துவிடலாம். இதற்கு தெய்வீகத்தை இழுக்க வேண்டியது கூட இல்லை. எனவே எனக்கு வியப்பூட்டுவது அவர்கள் பரமலௌகீகமான நுட்பங்களை கூட எப்படி அறிந்திருக்கிறார் என்பதுதான். பாலகனாகவே குரு பீடத்துக்கு வந்து ஞானபாலனம் தொடங்கிவிட்ட இவருக்கு வாத்சல்யத்தால் ஒருவனுக்கு ஏற்படும் குதூகலங்கள், அண்டை வீட்டானிடம் காரணமின்றி ஏற்படும் போட்டி, கன்னிகாதானம் செய்கிற பிதாவின் மனம் துடிக்கும் துடிப்பு போன்ற விஷயங்கள் இத்தனை துல்லியமாக தெரிவதை பார்க்கும்போதுதான், அதாவது பரம லௌகீகத்தை பார்க்கும்போதுதான் அவரது தெய்வீகம் தெரிகிறது. இதற்கு மேல் நூலில் இருப்பதை இங்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இதில் இல்லாததை சொல்லத்தான் வேண்டும். உரையாற்றியவரை முற்றிலும் அறிவதற்கு. ஏனெனில் இதில் இருப்பதை விடவும் பெரியது, இனியது இதிலே இல்லாதது. வேதாந்தங்களிலும் அத்வைத்த சாஸ்திரங்களிலும் மந்திர சாஸ்திரங்களிலும் சம்ஸ்கிருத இலக்கியத்திலும் பெரியவாளுக்கு உள்ள பெருஞானத்தில் ஒரு சிறு வாய்க்காலே அவரது பொது பிரசங்கங்களிலும் சாமானியமான தனியாருடன் சம்பாஷணைகளிலும் இழிவது. இதுவே நமக்கு வியப்பூட்டுகிறதெனில் இதன் மகா சமுத்திர விசாலம் வெளியாவது வித்வத்களிலும் பாஷ்ய பாடம் நடத்தும் போதும் தான் என்று இவற்றில் கலந்து கொள்ளும் மகா பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அவ்விஷயங்கள் அறிஞர் பெருமக்களே கிரகிக்கக்கூடியதாதலின் இங்கு அவற்றை சேர்க்க வேண்டியதில்லைதான். ஆயினும் வருங்கால அறிஞர்களின் பொருட்டும் பெரியவாள் என்ற வைரமணியின் புலமைப்பட்டை உலகுக்கு தெரிய இவ்விதமான அருள் வாக்குகளையும் பண்டிதர்கள் தொகுத்து தர வேண்டும் என்பது என் விருப்பம், வேண்டுகோள். இந்நூலில் இல்லாத பெரிய விஷயம் இது. இனி இந்நூலுக்குள்ளேயே இருந்தும் இல்லாத இனிய விஷயத்துக்கு வருகிறேன். ஆம், இதற்கு தெய்வத்தின் குரல் என்று பெயரிட்ட போதிலும் எழுத்துக்கள் தாம் உள்ளனவே அன்றி குரல் இல்லை. அச்சு மையில் வடித்த எழுத்துக்கள் அனுபவத்தில் வடித்த அந்த அமுத குரலுக்கு எப்படி ஈடாகும்? சொல்லும் செயலும் சித்தமும் அடங்கிய அத்வைத வேந்தர் உரையாடும்போது உணர்ச்சிமயமானது போல் காவிய ரசங்கள் அனைத்தும் கொந்தளிக்க தமது அங்க பாவங்களாலும் குரல் மாறுபாடுகளாலும் புனைகிற திவ்ய நாடகத்தை இங்கே காகிதத்தில் கருப்பு இங்கில் எப்படி காட்டுவது? நிறைந்த நிறைவு, சாந்தி, ஆனந்தம் ஆகிய ஓரிரு வார்த்தைகளை அவர்கள் ஊறி ஊறி சொல்கிற பாங்கிலேயே ஒரு உணர்ச்சி பிரபஞ்சம் அல்லது உணர்வு கடந்த பிரபஞ்சம் உண்டாகிவிடுமே. ஸ்லோகங்களையும் செய்யுள்களையும் அவர் இசைக்கும் அழகு, ஆகா! அர்த்தபாவம் ஒரு பக்கம் இருக்க, ஆலாபனையாக ஓர் இம்மி கூட போகாமலே அவற்றில் தழும்பும் ராகபாவத்தை என்னென்பது? பெரியரில் பெரியராகவும் நம்மிலே ஒருவராகவும் நம்மிலும் குழந்தையாக பச்சை பிள்ளையாகவும் அவரை காட்டுவது இந்த நயமும் அங்க பாவங்களும் அல்லவா? குழந்தை சுவாமி என்று அவர் சொல்லுகிற சொகுசிலேயே கந்தனும் கணநாதனும் குழைந்து வந்து நிற்பார்களே. பெரிய மலையை பாலகிருஷ்ணன் தூக்கினான் என்பதில் அவர்கள் பெரியவுக்கு கொடுக்கிற அழுத்தம் கோவர்த்தனகிரியாகவே இருக்குமெனில் பாலாவை நெளிக்கும் நெளியில் கண்ணனின் பரம மதுரமும் அவனது அற்புத தியாக சேவையுமே சுருண்டு வந்துவிடும். ஞானசம்பந்தர் கசிந்து கசிந்து கண்ணீர் மல்கிக்கொண்டே போனது இங்கே சில இங்கி துளிகள். ஆனால் நேரில் கேட்டாலோ நம் கண்களே கசிந்து துளிக்கும். லக்ஷ்மணன் மூர்ச்சித்தபோது ராமர் புலம்பினார். சமுத்திரராஜனிடம் ரௌத்ராகாரமாக கோபம் கொண்டார் என்னும்போது முதல் ஒரு வாக்கியத்திலேயே பாச ராகவனை படம் பிடித்து காட்டி மறுகணத்தில் மறுவாக்கியத்தில் வீர ராகவனை விஸ்வரூப தரிசனம் செய்வித்து விடுவாரே.
பார்வதி பரமேஸ்வரர்கள், சனத்குமாரர் உரையாடல் போன்ற சம்பாஷணைகள் வந்துவிட்டால் போதும், அற்புத கதாசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் நடிகர்களாகவும் அவரே ஆகிவிடுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பை பற்றிய பேச்சு வந்துவிட்டால் அடாடா, பிரேமையின் பூரண சந்திரனாகவே ஆகி குரலில் நிலவை பொழிந்து விடுவார். இச்சந்திரசேகர பெருமான் பிரிந்து தோன்றும் எல்லாவற்றையும் சேர்த்து கோத்து அன்பில் இழைக்கின்ற அவதாரமன்றோ? நம் நலனின் பொருட்டே அவர் சிற்சில சமயங்களில் வலிந்து கோபம் கொண்டு கூறிய வார்த்தைகள் இங்கு எழுத்திலும் சுரீல் என்று தைக்கும். சுள்ளென்று இருப்பதை உள்ளவாறே காட்டும் சக்தி உள்ள எழுத்துக்கு ஏனோ அவர் ஜில்லென்று இருக்கும் சுபாவமான அன்பை காட்டத்தான் முடியவில்லை. அம்பாள் என்கிற அன்பை பற்றி நினைத்த மாத்திரத்திலேயே ஆச்சாரியரது குரல் அந்த அன்பில் ஊறி கனத்து கொள்ளுமே. அந்த புனித கனத்தை இங்கே எப்படி கொடுப்பது? குமாரிலபட்டருக்கு முன் ஆச்சாரியால் செய்த அன்பு உபதேசத்தால் உபன்யாசம் கேட்போரை லேசிலும் லேசாக்கினாரே, அதில் லவலேசத்தை இங்கே காட்ட முடியுமா? பரமேஸ்வரன் சம்ஹார காலத்தில், அட குழந்தே, ரொம்ப அலைந்து திரிந்து களைத்து விட்டாயப்பா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள் என்று சொல்வதாக உபன்யாசிக்கும் போது அதை கேட்ட நமக்கு, இதோ அந்த பரமேஸ்வரன் நமக்கு விச்ராந்தி தரவே பெரியவாளாக வந்து வா என்று கூப்பிடுகிறான். அவர் மடியில் மானசீகமாக விழுந்து நம் பாரத்தையெல்லாம் தொலைப்போம் என்று தோன்றச் செய்தாரே, அந்த பாவம் அச்செழுத்தில் வருமா? நேராக அவரே தம் திவ்யமான நிர்மலமான அந்தரங்கமான அன்பை நம்மிடம் கொட்டி, உங்களில் ஒருத்தனாக பழகிவிட்டதால் எனக்கே உங்களிடம் சிநேகிதம் சுவாதீனம் வந்துவிட்டது, நான் நீங்களெல்லாம் ஒன்றுதான் என்பது போன்ற அமர வாசகங்களை மொழிந்தபோது நேரில் உண்டான உன்னத உணர்ச்சியில் சதக்கூறிட்ட ஒரு துகள்தான் இங்கு கிடைக்க முடியும். ஆனால் புஸ்தகம் என்று வந்துவிட்டால் இது தவிர்க்க முடியாதது. பின் இக்குறையை ஏன் சொல்ல வேண்டும்? நீங்கள் முடிந்த மட்டில் மானசீகமாவது அதை பூர்த்தி செய்து கொண்டு இந்நூலால் அதிக பயன் பெறுவதற்குத்தான். கல்கத்தாவுக்கு போகிறோம், குளிப்பதற்காக குழாயை திருப்பி விடுகிறோம், தண்ணீர் பீய்ச்சி அடிக்கிறது, அதுவே ஆனந்தமாகத்தான் இருக்கிறது. அப்போது குளியலறைக்கு வெளியே வீட்டுக்காரர் இங்கே குழாய் தண்ணீர் முழுவதும் கங்கையாக்கும் என்கிறார். உடனே வெறும் நீர் என்கிற அளவிலேயே முன்பு ஏற்பட்ட நம் ஆனந்தம் எப்பேற்பட்ட தெய்வீகமான பரிணாமத்தையும் அதனாலேயே விஸ்தாரமான பரிணாமத்தையும் பெற்றுவிடுகிறது. கங்கையின் சுழிப்பும் கொழிப்பும் குழாயில் இல்லாவிடினும் கூட கங்கா ஸ்நானம் என்றவுடன் ஓர் உயர்வு வந்துவிடுகிறதோ? அப்படியேதான் வெறுமே இவ்வாக்குகளை படித்தாலும் மகிழத்தான் செய்வீர்கள். ஆனால் இதில் ஒவ்வொரு எழுத்தும் அன்பு கங்கையின் பூஞ்சிதறல் என்பதை மனசில் வாங்கி கொண்டாலோ அந்த மகிழ்ச்சி திவ்யானுபவமாகிவிடும். இப்படியே இந்நூலில் ஸ்நானம் பண்ணுங்கள், இதனை பானம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். பெரியவாளின் அமரத்துவம் வாய்ந்த அமுத வாக்குகளை புத்தக உருவில் சிரஞ்சீவியாக்கி தரும் பரமபாகியம் வானதி உரிமையாளர் திரு திருநாவுக்கரசுக்கு கிட்டியிருக்கிறது. இந்நூலை தம் பதிப்பகத்தால் கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர் காட்டிய அந்தரங்க ஈடுபாடு பலித்துவிட்டது. எத்தனையோ பதிப்பகத்தாருக்கு இந்த ஆசை இருந்தது. இப்பணியை ஏற்று நடத்த பல அறநிலையத்தினர் முன்வந்திருப்பர். எனினும் ஸ்ரீ திருநாவுக்கரசு அவர்களுக்கே லக்கி பிரைஸ் விழுந்ததென்றால் காரணம் அவரது தவம்தான். வான் நதியை பகீரதன் தவத்தால் சங்கரன் சிரத்தில் கங்கையாக கொண்டு வந்தது போல் நம் சங்கரரின் வாக்கு கங்கையை வானதி நூலாக கொண்டு வந்துவிட்டது. ஸ்ரீ திருநாவுக்கரசு கெட்டிக்காரர். ஆரம்பத்திலேயே ஸ்ரீ ஜெகத்குரு ஜெயந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளின் அருளாசி பெற்றுவிட்டார். தொட்டதெல்லாம் தங்கமாக்கும் புது பெரியவாளின் அனுகிரகம் பெற்ற பின் காரியம் பலிப்பதில் விந்தை என்ன? அச்சகத்தார் மிக நல்ல முறையில் சிரத்தையுடன் அச்சிட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் பதிப்பகத்தாருக்காகவும் நான் வேண்டுவது இதே போல இன்னொரு பாகம் தெய்வத்தின் குரல் அவர்கள் மூலமே வெளியாக வேண்டும் என்பதுதான். இதே அளவுக்கு இன்னொரு வால்யூம் கொண்டு வரவும் விஷயங்கள் உள்ளன என்ற நல்ல சமாச்சாரத்தை இங்கு வாசகர்கள் காதில் போடுகிறேன். இவ்வருள் வாக்குகளில் பெரும்பாலானவற்றை இதழ்தோறும் பிரசுரித்து வந்தவர்களும் இவற்றில் பலவற்றை எடுத்து எழுதுவதில் பேருதவி புரிந்த டேப்களை தந்தவர்களுமான கல்கி நிறுவனத்தாருக்கு எப்போதுமே உள்ள ஆச்சாரியரின் அருளை நாமும் உபரியாக வேண்டிக் கொள்வோம். இதேபோல் காமகோட்டி பிரதீப் சஞ்சிகை மூலமும் அநேக நூல்கள் டேப்கள் மூலமும் ஏராளமான அருள் வாக்குகளை அளித்துள்ள பிஜி பால் கம்பெனியும் நம் நிறைந்த நன்றிக்கு பாத்திரமாகிறது. என் பெயரிலேயே சில புஸ்தகங்கள் எழுதி கொண்டும் இருக்கிறேன்.
ஆதியில் பெரியவர்கள் வீசிய கடாட்ச விசேஷம் எல்லாம் தெய்வ சம்பந்தமான விஷயங்களை வாசகர்களுக்கு நினைப்பூட்டுவதாகவே உள்ளன. இப்படி ஒரு நல்ல சேவை செய்ய கிடைத்ததில் மகிழவே செய்கிறேன். ஆனாலும் என் பெயரில் வரவிருக்கிற அந்த நூல்களை விட இப்போது சாக்ஷாத் ஸ்ரீ பெரியவாள் பெயரில் வரும் இந்நூலை தொகுத்து தந்ததில் தான் மாபெரும் மகிழ்ச்சி நிறைவு காண்கிறேன். வியாசர் தாமே 14 புராணங்கள் எழுதினார். பிரம்மசூத்திரம் எழுதினார். 5வது வேதம் எனப்பெறும் மகாபாரதம் எழுதினார். ஆயினும் இவற்றையெல்லாம் விட அவருக்கு பெருமை சாக்ஷாத் சர்வேஸ்வரனே ஆதியில் அளித்திருந்த அனந்தமான வேதங்களை பிற்பாடு அவர் ஓரிடத்தில் தொகுத்து நூலாக தந்ததுதான். வியாசர் என்ற பெயருக்கே தொகுப்பாசிரியர் என்றுதான் பொருள். அன்று வியாசருக்கு அடித்த யோகம் அவரது அடித்துகளான ஒருவனுக்கு இன்று லபித்திருப்பதால் 6வது வேதம் எனத்தக்க இந்நூலுக்கு சிறியவனான நான் தொகுப்பாசிரியனாக இருக்கிறேன். இங்கே என் பெயரை போட்டுக்கொள்ள வேண்டாம் என்றே முதலில் எண்ணினேன். பிறகு ஸ்ரீ பெரியவாளின் காரணமில்லாத பெருங்கருணை என்னவெல்லாம் செய்கிறது. அது எப்படி 20 ஆண்டுகளுக்கு முன் உதவாக்கரையாக கிடந்த ஒருவனை இன்று அவரது மணிவாக்குகளையே தொடுத்து அம்பாள்மயமான அவர் பாதத்தில் சூட்டும் அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாடறிய வேண்டும் என்பதற்காகவே பெயர் போட்டுக்கொள்ளத்தான் வேண்டும் என துணிந்தேன். ஸ்ரீ சரணர்களின் திவ்ய சரணங்களை நமஸ்கரித்து வாசகர் அனைவருக்கும் சகல மங்களங்களையும் பிரார்த்திக்கிறேன். இது ரா கணபதி அவர்கள் 1976 பிப்ரவரி 29ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று தந்த முகவுரை. 9ஆம் பதிப்பு வெளிவரும் பொழுது, அதாவது 1992ஆம் ஆண்டிலும் ஒரு முகவுரை தந்திருக்கிறார் சுருக்கமாக. அதையும் கீழே தருகிறோம். 9ஆம் பதிப்பு முகவுரை 16 ஆண்டுகளுக்கு முன் எழுதிய முதற் பதிப்பின் முகவுரையில் மேலும் ஒரு பகுதி தெய்வத்தின் குரல் தொகுத்து தர இயலும் என்று கூறியிருக்கிறேன். ஆனால் நடைமுறையில் மேலும் 4 தொகுதிகள் தொகுத்து கொடுத்து தற்போது 5வதும் பெரும்பாகம் அச்சாகிவிட்டது. திருவருள் கூட்டி வைப்பின் இன்னும் சில பகுதிகளும் கூட உருவாக்கி தரவிருக்கிறோம். ஒரே பகுதி என்றது இவ்வாறு பலவாக பெருகியதற்கு காரணம் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எக்காரணத்தாலோ இதுவரை மனம் விட்டு கூறாத அக்காரணத்தை இப்போது வெளியிட்டு மகிழ்கிறேன். 1976லேயே பல பகுதிகளுக்கான விஷய குறிப்புகள் கைவசம் இருந்தன. இம்முதற் பகுதியில் 3/4 வீசத்துக்கும் அதிகமாக ஸ்ரீசரணர்களின் மூல மொழியையே கொடுத்திருப்பது போலின்றி 3/4 தான் அவர் மொழி, மீதி ஆய்ந்து ஓய்ந்து கண்டுபிடித்து தொகுப்பாசிரியனே சேர்க்க வேண்டும் என்ற ரகமாகவே குறிப்புகளில் பெரும்பாலானவை இருந்தன. அச்சமயத்தில் 1980க்குள் என் எழுத்துப்பணி நின்றுவிடும் என்ற எண்ணத்தில் இருந்தேன். அதற்குள் முடித்து தர வேண்டிய வேறு சில கமிட்மெண்ட்டுகளும் இருந்ததால் தெய்வத்தின் குரலுக்கு பயன்படக்கூடிய குறிப்புகளில் முற்றிலுமோ அல்லது மிக பெரும் பகுதியோ மூல ரூபத்திலேயே கிடைத்திருப்பதை கொண்டு மேலும் ஒரு பகுதி மட்டும் உருவாக்கி தந்து நிப்பாட்டி விடலாம் என்று எண்ணினேன். அவ்வாறே முகவுரையிலும் தெரிவித்தேன். தெய்வ சங்கல்பம் வேறு விதமாய் இருந்து 1980க்கு 12 ஆண்டுகள் பிற்பட்டு இன்றளவும் எழுத்துப்பணி தொடர்ந்திருக்கிறது. அரைக்குறைகளையும் எப்படியேனும் பூர்த்தி செய்து தர வேண்டும் என்ற உற்சாகமும் பிறந்து திருவருளும் அற்புதமாக கை கொடுத்து பல பகுதிகளை பிறப்பித்து விட்டது. புதிதாகவும் இந்த இடைக்காலத்தில் ஏராள விஷயம் சேகரிக்கப்பட்டு இன்னும் சில பகுதிகளை உருவாக்கவும் சரக்கு சேர்ந்துள்ளது. சத்குருநாதனின் தன்னிகரில்லாத நிறைமொழி பரவுவதில் கருவியாகும் பாக்கியம் தொடர்கிறது. திரு ரா கணபதி அவர்கள் இந்த முகவுரையை தந்ததற்கு பின்னும் பல வேலைகளை இதன் பொருட்டு செய்திருக்கிறார் என்பதையும் நாம்